Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ். தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ் 18ஆம் தேதி ரிசல்ட் வருதுங்க. நாளைக்கு சாய்ஸ் வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணணும். அதே நேரத்தில் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சில் ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. எப்பவுமே இப்படிதான் இருக்குமானா இப்படிதான் இருக்கும். காரணம் ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு, ஸ்டேட் கோட்டா ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு, எல்லா ஸ்டேட்லயும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிறதுனால எல்லாருமே சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்னா அடுத்தடுத்த ரவுண்ட்ல ரேங்க் மாறும். அப்போ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் பொறுத்தவரை எப்பயுமே காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எந்த ஒரு இடத்துல இடம் கிடைச்சிருமானா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரவுண்ட் ஒன்ல இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் 15% இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் தான். தமிழ்நாட்டிலேயே ஒரு 750 இடம் தான் கொடுக்குறோம். ஸோ மொத்தம் ஒரு 12,000 இடங்கள் அப்படி இருக்குங்க. அப்போ அதுல எல்லா ஸ்டேட்ல இருந்து காம்படிஷனுக்கு வரும்போது நமக்கு ரேங்க் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். அப்போ அடுத்தடுத்த ரவுண்ட்ல குறையும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் எடுத்திருக்கிற குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டால எய்ம்ஸ், ஜிப்மர், MMC, ஸ்டான்லி, மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர் இந்த மாதிரி கல்லூரி எடுத்துட்டு போனா மட்டும்தான் ஓரளவுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்டர்ல இருக்கிற குழந்தைகளுக்கு பெனிஃபிட்டா இருக்குங்க. அப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 எந்த மாதிரி ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சு, அது ஜெனரல் கேட்டகரி, OBC கேட்டகரி, EWS கேட்டகரி, SC கேட்டகரி, ST கேட்டகரி, இந்த மாதிரி கேட்டகரிக்கெல்லாம் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். மறக்காம எங்க வீடியோக்கள் லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரேங்க் அடுத்தடுத்த ரவுண்ட்ல குறையும். என்ன காரணம் அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷனால குறையும். அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி ரேங்க் மாறுபடும். சென்டாக் இது ரேங்க் மாறுபடும். என்ன காரணம் அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட். தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா எல்லாமே அடுத்தடுத்து நமக்கு மார்க் குறைஞ்சு வரும். என்ன காரணம் அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறதுனால எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. எத்தனை பேர் சேருவாங்க சேர மாட்டாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாதனால இது கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது. அப்போ இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு ஓப்பன் ஜெனரல் கேட்டகரிக்கு 695 ரேங்க்ல முடிஞ்சிருச்சுங்க. EWS 3168, OBC 920, SC 6500, ST 50,544ல முடிஞ்சிருக்குங்க. இது எல்லாமே ஆல் இண்டியா ரேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. எல்லாமே ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி தான் அலாட்மெண்ட் ரிசல்ட் இருக்கும். பட் ஆக்சுவல் அலாட்மெண்ட் வந்து கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி இருக்கும். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அது ஜெனரல் கேட்டகரிக்கு 1258, EWS 8671, OBC 1735, ST கேட்டகரி, SC கேட்டகரி 11335, ST 63,833. கீழ்ப்பாக்கம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரிக்கு 1758, OBC 2383, SC 18,270, ST 68,755. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூரார் ஓப்பன் கேட்டகரிக்கு ஜெனரல் 2131, OBC 3600, SC கேட்டகரிக்கு 23,357, STக்கு 81,149. மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ மதுரை மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரிக்கு 2,508, OBC 3,337, SC கேட்டகரி 18,642, ST 1,03,611. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு ஜெனரல் கேட்டகரி 3,237, EWS 15,747, OBC 3,808, SC 24,118, ST 1,04,000 வரைக்கும் போயிருக்கு. 1,03,716. செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இதெல்லாமே ஆல் இண்டியா கோட்டானுடைய ரேங்க் 3,814, OBC 4,245, SCக்கு 20,765, STக்கு அலாட் ஆகல 100 இடங்கள். அதனால கொஞ்சம் இந்த வருஷம் அலாட் பண்ணிருக்க மாட்டாங்க. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரிக்கு 4,073, EWS 19,617, OBC 5,063, SC கேட்டகரி 25,526 அண்ட் ST 1,07,213 ரேங்க். கவர்மெண்ட் மோகன்குமாரம் மெடிக்கல் காலேஜ் சேலம் ஜெனரல் கேட்டகரிக்கு 4,545, OBC 5,620, SC 29,781, ST 1,08,842. கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி தான் நம்ம கோட் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது GVMC தான் இருக்கும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நேம்ல நம்ம சர்ச் பண்ணணுங்க. ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு ஜெனரலுக்கு 8,176, OBC 8,924, SC 36,000, 1,04,456 ஃபார் ST கேட்டகரி. விஸ்வநாதன் மெடிக்கல் கவர்மெண்ட் விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சிராப்பள்ளி. ஸோ ஜெனரல் கேட்டகரிக்கு 6,182, OBC 6,815, SCக்கு 31,945. கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ்
ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 4451, ஓபிசி 5200, எஸ்சி 32500, எஸ்சிஏ 92580. தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 6539, ஓபிசி 7180, எஸ்சி 42800, 1,20,723 எஸ்டி கேட்டகரிங்க. ஐஆர்டி மெடிக்கல் காலேஜ்னு போட்டால் தான் வரும். ஆக்சுவலாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஈரோடுன்னு கொடுத்துருப்போம். பட் ஆல் இண்டியா கோட்டாலும் ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ்னு பேரும் அப்படியே தான் இருக்கு. ஸோ 8374 ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி 9354, எஸ்சி 51,725, எஸ்டி 1,05,143. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 6957 ஜென்ரல் கேட்டகரி, 8800 ஓபிசி, 29,229 எஸ்சி கேட்டகரிங்க. கவர்மெண்ட் தருமபுரி மெடிக்கல் காலேஜ் 8828 ஜெனரல் கேட்டகரி, 9428 ஓபிசி, 48,710 எஸ்சி கேட்டகரி, 1,22,847 அப்படிங்கிறது எஸ்டி கேட்டகரிங்க. திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் 9,897 ஜெனரல் கேட்டகரி, 10,306 ஃபார் ஓபிசி, 43,797 எஸ்சி, 1,30,000 எஸ்டி கேட்டகரிங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பூரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டேட்டா எடுக்காம இருக்கு. திருப்பூர்ல மட்டும் பார்க்கணும். ஸோ திருவாரூர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் 10,400, திருப்பூருக்கு மட்டும் டேட்டா எடுக்கல, பட் அது செக் பண்ணிக்கலாம். ஸோ திருவாரூர் 10,400, ஓபிசி 11,030, எஸ்சி 62,093, எஸ்டி 1,41,327. கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஜெனரல் கேட்டகரி 7,186, ஓபிசி 7,655, எஸ்சி 59,000, எஸ்டி 1,34,000 வரைக்கும் வந்திருக்குதுங்க. கரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸோ ஓபிசி 10,000, ஜெனரல் கேட்டகரி 9,450, எஸ்சி கேட்டகரி 63,512, எஸ்டி 1,37,000. இங்க பாருங்க 10,000, 8,000 அப்படிதான் இருக்கு. தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஜெனரல் 7,663, ஓபிசி 8,893, பிசி எஸ்சி 58,560, எஸ்டி 1,29,719. புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 11,149 ஜெனரல் கேட்டகரிக்கு, 11,457 ஓபிசி, 63,589 எஸ்சி, 1,39,000 எஸ்டி கேட்டகரிக்கு. நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸோ 10,014, 10,949 ஜெனரல், ஓபிசி 65,000 எஸ்சி கேட்டகரி, 1,40,000 எஸ்டி கேட்டகரி கிடைச்சிருக்குதுங்க. கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் 10,674, 12,018 ஓபிசி, 64,000, 1,42,000 எஸ்டி. இது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே பாருங்க 9,000, 11,000, 50,000, 1,40,000 இந்த மாதிரி தான் இருக்கு. ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் 9,026 ஜெனரல் கேட்டகரி, 10,727 ஓபிசி, 58,000 எஸ்சி கேட்டகரி, 1,23,000 எஸ்டி கேட்டகரி. இந்த மாதிரி எல்லாமே பாருங்க. ஸோ ராமநாதபுரம் 11,000 ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி 12,000, எஸ்சி கேட்டகரி 70,000, எஸ்டி 1,37,000. சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் 9,427, 11,634 பார் ஓபிசி, 63,530 எஸ்சி, 1,43,000. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜாக பாருங்க. ஸோ எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் 12,000 அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் 12,262, 12,711, அது 12,262ங்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம். 12,262 ஜெனரல் கேட்டகரிக்கு, இடபிள்யூஎஸ் 25,599, ஓபிசி 12,711, எஸ்சி கேட்டகரி 70,965, எஸ்டி கேட்டகரி 1,44,224. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. எய்ம்ஸ் மதுரை 3,590 ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி 4,627, எஸ்சி 33,807, எஸ்டி 55,000. ஈவன் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் பிடிஎஸ் ஓப்பன் கேட்டகரிக்கு 26,247, 34,000 ஃபார் ஓபிசி, 34,000 ரேங்க் ஃபார் ஓபிசி. இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் 34,000 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அப்போ பிடிஎஸ் தான் கிடைச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரி 1,21,000, எஸ்டிக்கு 1,91,000. பாருங்க 2 லட்சம் இருந்தால் பிடிஎஸ் கிடைக்குது ஆல் இண்டியா கோட்டால.
ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர் 30,000 36,000 ஃபார் பிடிஎஸ் ஓபிசிக்கு. ஸோ இந்த ஓபிசிக்கு இங்கே 36,000க்கு நமக்கு பிசி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். பட் ஆல் இண்டியா கோட்டாவில் டென்டல் தான் கிடைக்குது. 1,33,000 ஃபார் எஸ்சி கேட்டகரி, எஸ்டிக்கு 2 lakh. அப்போது இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் நமக்கு பிடிஎஸ் தான் கிடைக்குது, தமிழ்நாட்டில் நமக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுதான் ரியல் சுச்சுவேஷன். அப்போது நாகப்பட்டினம் தான் அதிகபட்சமாக 12,000 முடிஞ்சிருக்கு. 12,711 மேக்சிமம் நாகப்பட்டினம் 12,262 1,44,000. அப்போ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் தான் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருந்திருக்கு. லிஸ்ட்டு 1,43,000 1 lakh. ஸோ நாகப்பட்டினம் தான் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருந்திருக்கு. அதிகபட்சம் மீதி காலேஜ் எல்லாம் அதிகமாக போயிருக்குங்க. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 12,000 ரேங்க்கில் தான் ஓபிசிக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஸோ எஸ்சி கேட்டகரிக்கு 1,00,000 ரேங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது அரியலூர் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேக்சிமம் எஸ்சிக்கு ஒரு 70,000, எஸ்டிக்கு 1,44,000. இந்த ரேங்க் இருந்தால் தான் ஆல் இண்டியா கோட்டாவில் அடுத்த ரவுண்டில் குறையும், ஒரு 5,000 ரேங்க் 10,000 ரேங்க் வரைக்கும் வருங்க. ஸோ தேர்ட் ரவுண்டெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இது 12 அப்படிங்கிறது ஒரு 20,000 வரைக்கும் வரலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12,000 அப்படிங்கிறது 20,000 வரைக்கும் வரும். இந்த 70,000ங்கிறது ஒரு 1 lakh வரைக்கும் வரும். ஸோ இது ஒரு 20,000, ஒரு 10,000 20,000 ரேங்க் தான் மாறுபடுங்க. அப்போ இதுதான் ஆல் இண்டியா கோட்டா சினாரியோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ அடுத்தடுத்த ரவுண்டில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காம எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.